ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து குட் மார்னிங். பொழுது விடிந்தது, வாங்க தேவனுடைய வசனத்தை தியானிப்போம் என்று அழைக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துகிறீர். இன்னொரு முறை பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில நாட்களாக தொடர்ந்து நாம ஜெபம் என்கிற தலைப்பின் மீது நாம அநேக ஜெபங்களை குறித்து எல்லா விதமான வேண்டுதல்களையும் செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு நம்ம ரகசிய ஜெபம், ஆயக்காரனின் ஜெபம், விண்ணப்ப ஜெபம், இடைவிடாமல் செய்கின்ற ஜெபம், என்னங்க ஆலயத்திலே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது போன்ற காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். சரி, தீமோத்தேவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அன்றியும் எல்லா இடங்களிலேயும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்கள் ஜெபிப்பார்களா? ஜெபிக்கிறீங்களா என்று கேட்டால், என்னுடைய மனைவி நல்லா ஜெபிப்பாங்க, எங்க வீட்டம்மா ஜெபிப்பாங்க, அவங்க ரொம்ப நல்லாவே அவங்க ஜெபிப்பாங்க என்று சொல்லுவாங்க. அநேகர் நம்முடைய மாநிலங்கள்ல, நம்முடைய தேசத்துல கூட நினைக்கிறாங்க ஜெபம் என்றால் அது பெண்களின் வேலை. அப்படி இல்லைங்க. புருஷன் ஜெபிக்க வேண்டும், ஸ்திரீகளும் ஜெபிக்க வேண்டும், அது வேற விஷயம். ஸ்திரீகள் எப்படியும் ஜெபிப்பாங்க. ஆனால் ஆண்கள், எல்லா ஆண்களும் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண் என்று பெண் என்று கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசம் ஒன்றுமில்லை. நம்முடைய தலை அவர்தான், சபையினுடைய தலை அவர்தான். நாம கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஜெபிப்பது என்பது, இரண்டு கைகளை மேலே உயர்த்துகிறோம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அநேக முறை யாருக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமோ கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரை எத்தனை பேர் நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? கைகளை உயர்த்துங்க. உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க போது ஒரு கையை உயர்த்துவாங்க. ஒரு கையை நீட்டினால் அதன் அர்த்தம் உதவி வேண்டும் என்ற அர்த்தம். ரெண்டு கரங்களையும் உயர்த்துகிறோம் என்றால், நான் உமக்கு சரண்டர் ஆகிறேன், உமக்கு கீழ்ப்படிந்து விட்டேன். ஹேண்ட்ஸ் அப் என்றால் பாருங்க, நான் முழுமையாய் உம்முடைய அதிகாரத்துக்குள் என்னை ஒப்பு கொடுத்து விடுகின்றேன். ஆண்கள் பாருங்க, தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டால் அற்புதங்கள் நடக்கும். அதனாலதான் ஆண்களை பிடித்துக் கொள்கிறான் பிசாசு. அநேக கிறிஸ்தவ கூட்டங்கள் இன்றைக்கு பெண்கள் அதிகம் இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாய் ஆண்கள் குறைவா இருப்பாங்க. இப்பெல்லாம் மேடை மேல கூட பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. வேற என்ன செய்யறது? ஆண்கள் கை கட்டி உட்கார்ந்திருந்தா தேவன் சும்மா இருப்பாரா? இன்னொருவரை பயன்படுத்துவாரு. ஆனால் உன்னுடைய கடமையை நீ செய்ய வேண்டும். அனுதின தியானத்தை கேட்கிற நீங்க ஆண்களா, பெண்களா, பிள்ளைகளா, முதியவர்களா? எனக்கு தெரியும் எல்லாரும் இருக்கிறீங்கன்னு. உங்க வீட்டுல நீங்க ஜெபிக்கிறவர்களா இல்லாதிருந்தால் இன்றையிலிருந்து நீங்க தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். இன்னொரு கண்டிஷன் இருக்குங்க, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி. நம்முடைய கைகளை தேவனுக்கு நேரா நீட்டும் போது அதுல பாவம் இருந்தால் பாருங்க, தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாராம். உன்னுடைய கையில பாவத்தை பார்த்து நீ அதை தூக்கி வீசினால் உன் ஜெபத்தை நான் கேட்பேன். உன் கைகளை உயர்த்தும் போது அந்த கைகள் என்ன அநியாயங்கள் செய்தது? லஞ்சம் வாங்குகிற கைகள், மதுவை அருந்துகிற கைகள், புகைப்பிடிக்கும் கைகள், சூதாடுகிற கைகள், இன்னும் இப்போ அந்த நெட்ல அந்த ஃபிங்கர்ஸ் வைத்து விரல்களால பாவம் செய்கிறாங்க. அநாகரிகமானவைகளை தேடுகிற கைகள் மனதை கரைப்படுத்திக் கொள்ளும் போது அந்த கைகளை பார்க்கும்போதும் தேவன் அருவருப்பாராங்க. நம் ஜெபம் அதனால்தான் கேட்கப்படுவதில்லை. சிலர் நாங்க ஜெபிக்கிறோம், ஆனா தேவனிடத்திலிருந்து பதில் வரவில்லை என்று சொல்லுகிறாங்க.
பரிசுத்தப்படுத்து உன்னுடைய கரங்களை. பாருங்க, நம்ம சாதாரணமா இந்த வைரஸஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறாங்க? கைகளை கழுவுங்க, கைகளை கழுவுங்க, கையை கழுவுங்கன்னு. ஏனென்றால் கைகளை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம். அங்க மட்டும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் நமக்குள்ளாக அது போய்விடும். நம்ம எங்க தொட்டாலும் அங்கே பரவிவிடும். நம்ம யாரை தொட்டாலும் அவங்களுக்கு பரவிவிடும். உன் கைகள்ல ஆசீர்வாதம் இல்லாமல் நீ இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உன்னுடைய கரங்கள்ல அசுத்தம் ஒட்டிக்கொள்ளும் போது கழுவாவிட்டால் அதை அநேகருக்கு நீ வைரஸை போல பரப்பி விடுவாய். அதனாலதான் உங்க கைகளை கழுவுங்க. கைகளை கழுவுறது சுலபம்தான். பிலாத்துவும் கைகளை கழுவினாராம். இந்த பாவம் என் மீது சுமராதிருப்பதாக. இங்க கைகளை கழுவுவதென்றால் இருதயத்தை கழுவ வேண்டும். இருதயத்துல கைகள் இருக்குங்க, நமக்கு தெரியுமா? நம்ம இருதயத்துல பாவம் செய்தால், இருதயத்துல தவறி போகாமல் இருந்தால் எல்லா விஷயத்திலும் தவறாமல் இருப்போம். நம்ம இருதயம் சொல்லுவதை வைத்துதான் நம்ம சரீரம் எல்லாம் ரியாக்ட் ஆகிறது. இதெல்லாம் ஜஸ்ட் வாயு, இதெல்லாம் கூட எக்யூப்மெண்ட்ஸ் போலங்க. அதன் மானிட்டர் உள்ள இருக்கு. இருதயம், உங்க மனது, உங்க உந்துதல். வித்தவுட் ஒரு நாலேஜ், நமக்கு தெரியாமலேயே நம்ம அவயவங்கள் எல்லாம் வேலை செய்யுது என்று சொன்னால் அதற்கு இருதயம் அல்லது மூளை காரணமா இருக்கு. அங்க சரியா இருக்கணும். உங்க மோட்டிவ் கரெக்டா இருக்கணும். உங்க மோட்டிவ்ஸ் என்ன? உங்க நோக்கங்கள் என்ன? நீங்க என்ன வேலை செய்தாலும், என்ன வார்த்தை சொன்னாலும் அதன் பின்பு இருக்கின்ற உண்மையான அர்த்தம் என்ன என்று தேவன் பார்ப்பார். கபடத்தோடு ஜெபிப்பாங்க, மாயமாலமான ஜெபம் செய்வாங்க, வெறுமனே மனுஷங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் வராது. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி அவர்கள் ஜெபம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, புருஷர்கள் கோபமும் தர்க்கங்களும் இல்லாதவர்களா இருக்க வேண்டும். இருதயத்துல கோபத்தை வைத்துக் கொண்டு நாம எவ்வளவு பக்தியாக ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. நீங்கள் நின்று ஜெபிக்கும் போதெல்லாம் உங்களுடைய விரோதிகளை நீங்கள் மன்னியுங்கள். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். நம்ம தேவ சமூகத்துக்கு சென்று ஜெபித்து மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு நாம யார் யாருக்கு விரோதமாய் கோபம் வைத்திருக்கிறோமோ அவங்கள நம்ம மன்னிக்கணும். மன்னிப்பு என்பது எவ்வளவு அருமையானது தெரியுமாங்க? பகை வைத்துக் கொள்வது, இருதயத்துல கோபத்தை வைத்திருப்பது, அது மற்றவர்களை விட அது அந்த கோபத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவங்களுக்கு அதிக தீமையாக இருக்கும். ஆகவே நாம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கும் முன்பு நம்ம ஆயத்தமாகணும். நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். என் இருதயத்திலே பாவத்தை அலட்சியம் செய்தால் தேவனின் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று தாவீது சொன்னார் பாருங்க. உங்கள் சத்துருக்களை மன்னியுங்கள். நீங்க அவங்களுக்கு விரோதமா இல்ல, நீங்க எந்த தீங்கும் செய்யல, அவங்க தான் உங்களுக்கு தீங்கு செய்தாங்க, அதனால நீங்க கோபமா இருக்கிறீங்க. என் தப்பு என்ன இருக்கு, அவங்க தானே செய்தாங்கன்னு சொல்லாதீங்க. உன் சகோதரனுக்கு உன் மீது கோபம் இருந்தால் உனக்கு இல்ல, உன் மீது அவனுக்கு கோபம் இருந்தால் நீ போய் சமாதானப்படு என்கிறார் ஆண்டவர். அதுங்க ஏசாண்டவர் காட்டின அன்பு. பரிசுத்தம், உத்தமம், நீதி, மன்னிப்பு. யார் யார் உங்களுக்கு தீங்கு செய்தாங்களோ மன்னிங்க. அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிதாவே, இவர்கள் செய்வது என்னென்று இவர்கள் அறியாததுனால இவர்களை மன்னியும் என்று ஜெபித்தாருங்க. அது போல நாம ஒவ்வொரு நாளும் நாம ஜெபம் செய்ய தொடங்கும் முன்பு உங்க இதயத்துல யார் யார் மேல கோபம் இருக்கோ, வேதனை இருக்கோ, சுய பரிதாபம் இருக்கோ, அது எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல அறிக்கை செய்து சரி செய்து கொண்டு ஜெபித்தா உங்க ஜெபம் கேட்கப்படும். சந்தேகப்படாமல் ஜெபிக்க வேண்டும். ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் என்னை கேட்க கடவன், அவனுக்கு தாராளமாய் கொடுப்பேன். ஆனால் சந்தேகப்படுகிறவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் ஜெபிக்கும் போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசித்தால் அது கிடைக்கும். நம்ம ஜெபிப்பது வெறுமனே ஒரு மந்தாவரட்டம் இல்லைன்னா இல்லை என்பது போல அல்ல. கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மழை பெயர்ந்து சமுத்திரத்தில் விட சொன்னால் விடும் என்றார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவன் சந்தேகம் இல்லாமல், விரோத எண்ணம் இல்லாமல், யார் மீதும் ஒரு பகை கசப்பு இல்லாமல்
கைகளை உயர்த்தி என்னும் போது அது உதவியற்றவனாக நான் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கிறேன், நீரே என்னுடைய உதவி என்று கைகளை உயர்த்தி ஜெபிக்க சொல்லுகிறார். சாதாரணமா ஆண்களுக்கு கொஞ்சம் நான் செய்ய முடியும் என்ற ஈகோ இருக்கும் இல்லையா? நான் தான் வீட்டுடைய எஜமான், நான் தான் இந்த கம்பெனி பாஸா இருக்கிறேன், நான் தான் இந்த தேவ மனிதன் இந்த சபைக்கென்று. ஊழியக்காரங்கள் கூட சிலருக்கு அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் பிரதான ஆசாரியனாகிய பிரதான மேய்ப்பராகிய ஆண்டவருக்கு முன்பு நம்ம உதவியற்ற நிலைமை அவருக்கு காண்பித்து தம்முடைய உதவிக்காக வேண்டிக் கொள்ள கைகளை உயர்த்துகிறோம். தாவீது சொல்வார், பர்வதங்களுக்கு நேரே நான் உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து கிடைக்கும்? எனக்கு யார் கொடுப்பாங்க உதவி? எனக்கு உதவி வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உதவி வேண்டுங்க. உதவி என்றால் பணம் மாத்திரமல்ல, பேச்சு உதவி, மாரல் சப்போர்ட், ஆறுதல், ஆவிக்குரிய வல்லமை, பலன், அறிவுரைகள், ஞானம், அடையாளங்கள் எங்கிருந்து கிடைக்கும் நமக்கு? இயேசு ஆண்டவர் நம்முடைய உதவியாளரா இருக்கிறார், நமக்கு போதகராய், நல்ல போதகராய் இருக்கிறார். பர்வதங்களுக்கு நேரே என் கண்களை உயர்த்துகிறேன், எனக்கு உதவி எங்கிருந்து கிடைக்கும்? அங்கே பதில் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே எனக்கு ஒத்தாசை வரும். மனுஷங்க கொடுக்கிற உதவி ஒரு விதத்துல இருக்கும், ஒரு சின்னதா இருக்கும், ஒண்ணுதான் கொடுக்க முடியும் அவங்க. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய ஆண்டவருக்கு வானத்திலே பூமியில் இருக்கக்கூடிய எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ளவரா அவர் இருக்கிறார். பூமியில இருக்கிறவைகளை தானங்க நம்ம கேட்கிறோம் தேவனிடத்துல. அதை விட உன்னதமானது ஆவிக்குரியதை கேட்டால் அது பரலோக சம்பந்தமானவைகளுக்காக கேட்கின்றோம். அதையும் கொடுப்பார், இதையும் கொடுப்பார். இம்மையிலும் மறுமையிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்ம கேட்டால் ஜபத்திலே வைத்த காரியம் நிச்சயமா நிறைவேறுங்க. தேவ சித்தம் நிறைவேறும். புருஷர்கள் எல்லா இடத்திலும் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கங்கள் இல்லாமல், கோபம் இல்லாமல் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். மோசே கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது அங்கே யுத்தத்தில் அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். கைகள் சுமையாகி கைகள் கீழே இறங்கும் போது அமலேக்கியர் ஜெயிக்க தொடங்கினாங்க. அப்பொழுது ஆரோனும் மூரும் வந்து ஒரு கல்லின் மேல மோசேவை உட்கார வைத்து 2 கரங்களையும் தூக்கி பிடித்த போது சாயங்காலம் வரை கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது பெரிய வெற்றியை, சத்ருவின் கூட்டத்தை முழுவதுமாக அழித்து போட தேவன் உதவி செய்தாருங்க. ஆமாங்க, ஒருவரோடு ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும், ஒருவரோடு ஒருவர் ஜெபத்திலே ஒருமனப்பட வேண்டும். ஆண்கள் 2-3 சேர்ந்து ஜெபித்தால் எவ்வளவு பெரிய அற்புத காரியங்கள் நடக்குமோ உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு குவயர் என்றால் குறைந்தது 8 பேர் 10 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிரேயர் டீம் இருக்கா? உங்க வீட்டில ஆண்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? நீங்க சேர்ந்து ஜெபித்து எவ்வளவு காலமாச்சு? உங்க ஆலயத்துல ஆண்களின் ஜெபம் இருக்கா? நீங்க தனிப்பட்ட விதத்தில் கைகளை உயர்த்தி ஜெபித்தால் நீங்க மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி கைகளை உயர்த்தி ஜெபிக்க சொல்லுவீங்க. சில நேரங்கள்ல எங்களுடைய உபவாச ஜெபங்களிலே கைகளை உயர்த்தி ஜெபிப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளுகிறோம். எவ்வளவு ஏக சிந்தை இருக்கும் தெரியுமாங்க? முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது, கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போதும் நீங்க நல்லா ஏக சிந்தையோடு, பாரத்தோடு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. இனிமேலுங்க கைகளை உயர்த்தி ஜெபிப்பது, தேவனுடைய உதவிக்காக வேண்டுவது, தேவனுக்கு முழுவதும் அர்ப்பணிப்பது, கைகளை உயர்த்தும் போது உங்க கைகள் வெறுமையா இருக்கும்படிக்கு, கைகள் அசுத்தம் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்பட்டு பரிசுத்தமான கைகளோடு, விசுவாசத்தோடு, சுத்த இருதயத்தோடு ஜெபித்தால், சூரியனே அங்கே நில்லு, சந்திரனே இங்கே நில்லு என்றால் யோசுவா செய்த ஜெபத்தின் நிமித்தம் கைகளை நீட்டி சூரியனே நில்லு, சந்திரனே நில்லு என்றால் 24 hours அப்படியே நின்னு போச்சுங்க. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு 24 மணி நேரம் கணக்கில் இல்லையே, அதை பின்னுக்கு சென்று அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் எங்க மிஸ் ஆச்சுன்னு பார்த்தால் கடைசியில பைபிள்ல அவங்க வாசித்த போது இதனாலே என்று அறிந்து கொள்ளுகிறாங்க. ஆமாங்க,
அற்புத ஆச்சரிய காரியங்கள் நடக்குங்க நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது. ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கங்கள் இல்லாமல். இருதயத்துல எப்படிப்பட்ட கோபமும் பகையும், யார் மீதும் மன்னிக்க முடியாத மனதும் இல்லாமல் சுத்த இருதயத்தோடு பரிசுத்தமான கைகளோடு, பரிசுத்தமான கைகளை உமக்கு நேராய் நீட்டி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற, உதவியை பெற, எப்பொழுதெல்லாம் உதவியற்ற நிலையில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எந்த மனிதனையும் சார்ந்து கொள்ளாமல் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராகி உம்மிடத்திலப்பா, உம்முடைய சமூகத்திலப்பா எங்கள் கைகளை விரித்து கைகளை நீட்டி ஜெபிப்பதற்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களே எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் உடனே உங்க செல்போன் எடுத்து 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க விவரங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16ஆம் தேதி அன்று மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.